என்னதான் ராஜாங்கத்து மேல ஈஸ்வரிக்கு கோபம் இருந்தாலும் ராஜாங்கத்தோட உயிரை தன்னோட பையன் போசுகிட்ட இருந்து காப்பாத்தினதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி என்ன சொன்னாலும் இங்க சொல்ற பேச்சு கேட்காம போசுமே ராஜாங்கத்தை கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தோட ராஜாங்கத்தோட ரூமுக்கு போக ராஜாங்கமும் அங்க கட்டில இல்லாததை பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. அம்மா, அப்போ நீதான் ராஜாங்க பெரியப்பாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க, என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துறல, உனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ராஜாங்கம் எங்க இருக்காருன்னு பார்த்து நான் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கொலைவெறியோட இங்க போசுமே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு ஸ்டோர் ரூம்லயும் ராஜாங்கத்தோ பெட்லயே கூட்டிட்டு வந்து அங்க மறைச்சும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போசுமே ராஜாங்கத்தை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன் அத்தை, எதுக்காக இப்படி போஸ் ராஜாங்க மாமாவை கொலை பண்ணணும்னு கொலைவெறியோட சுத்திக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது வந்து தமிழ், ராஜாங்க மாமா போஸ் பண்ண தப்புனால கண்டிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டதுனால அவன் பயங்கர கோபத்துல இருந்திருக்கான். போஸ் தான் ராஜாங்க மாமாவை கார் ஏற்றி கொலை பண்ண பார்த்துருக்கான். இந்த விஷயம் எனக்கு ஃபோன் போட்டு சொல்ல வச்சுதான் நானும் ஹாஸ்பிட்டலில் பதறி அடிச்சுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அவன் கத்தியோட சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அத்தை, போஸ் தப்பு பண்ணதுனால தான் ராஜாங்க மாமா இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு. அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகணுமா? ச்சே, எனக்கு நினைக்கும் போதே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் போஸ் தாம்புள்ளன்னு தெரிஞ்சோம் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண வரதை தடுக்க பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாகவே உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியோ பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி தமிழ், நாம் இங்கே இருக்கிறது கண்டிப்பாக அந்த போஸுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டரும் நர்ஸும் ராஜாங்கத்தை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்குள்ளே வந்ததும் அங்கே ராஜாங்கம் இல்லாததை பார்த்ததும் டாக்டர் ரொம்பவுமே ஷாக் ஆகி, என்ன நர்ஸ், ராஜாங்க அமைச்சர் எங்க போனாரு? இமிடியேட்டா வெளியே இருக்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்த டாக்டர் சொன்னதும் நர்ஸுமே வெளியே வந்து அங்க இருந்த போலீஸ்கிட்டையும் சொல்றாங்க. போலீஸ் இதை கேட்டு அங்க ரூம் உள்ள போய் பார்க்க ராஜாங்கம் இல்லாததை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகி அங்க இருந்த இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க போசுமே மறைஞ்சிருக்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் காணோம் அப்படிங்கிற விஷயம் இங்க மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் தெரிய வந்து ரொம்பவுமே பதட்டத்தோட அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த வசந்தியோ, சம்மந்தியம்மா அழாதீங்க, சம்மந்திய கண்டிப்பா இங்க இருக்க போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நேரத்துல தமிழ்ச்செல்வி வேற எங்க போனான்னு தெரியல அப்படின்னு இங்க வசந்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த ரூம்லயோ இங்க ஈஸ்வரி, இங்க பாரு தமிழ், நீ இங்க இருந்து வெளியே வந்துடாத, நான் போய் அங்க வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்ததுன்னா ராஜாங்க மாமாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரியோ வெளியே வராங்க. வெளியே வந்த ஈஸ்வரிய இங்க போசுமே பார்க்க, அம்மா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய், அம்மா, ராஜாங்கம் பெரியப்பாவை நான் கொலை பண்ணலான்னு போனேன், ஆனா அந்த ஆள் அங்க இல்லவே இல்லை. சொல்லு, உண்மையை சொல்லு, நீ தானே அந்த ஆளை மறைச்சு வச்சிருக்க. அம்மா, என்கிட்ட விளையாடாத, நான் கொலை வெறியில இருக்கேன், அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு போசு சொல்ல, என்ன கொல்லுடா கொல்லு, உன்னை 10 மாசம் பெத்து எடுத்தேன் பாரு, உன் கையாலேயே என்னை சாவடி, இப்படி வந்து கொலைகாரனா நிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. உன்கிட்ட என்னால் பேச முடியாது, மாமா இருக்க இடத்த என்னால் சொல்ல முடியாது, முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்ல, அம்மா எனக்கு சொல்லிடு, இல்லைன்னா நானே தேடி கண்டுபிடிச்சிருவேன். தேடுடா, தேடி கண்டுபிடி, இங்க எவ்வளோ போலீஸ் இருக்காங்கன்னு தெரியுதுல, மாட்டுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ஒன்று காலம் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போசுமே அங்கே ராஜாங்கத்தையும் தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அங்கே வர்றதை பார்த்ததும் இங்கே மோகனா இருந்துக்கிட்டு, ஈஸ்வரி வா, எப்போ வந்த? வீட்டுக்கு தானே போனேன், அவரை காணுமா ஈஸ்வரி? எங்க போனாரு, யார் தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது வந்துக்கா, இப்போதான் நானே வரேன், எனக்கே தெரியாது. ஆமா, யாருக்கா தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு இங்க ஈஸ்வரியுமே எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு சேதுவுமே ரொம்ப பதட்டத்தோட அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வர, ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ், டாக்டர்னு எல்லார்கிட்டையுமே கத்த ஆரம்பிக்கிறாரு.
இத்தனை போலீஸ் இத்தனை டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஆனா என் அப்பா யார் கூட்டிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியலல்ல அப்படின்னு சேது பயங்கரமாவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, டாக்டர் இங்க ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, உடனே இம்மிடியட்டா நாங்க செக் பண்ணணும், சீக்கிரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே அங்க இருந்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க. சிசிடிவி கேமரால ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் அங்க ராஜாங்கத்தை தள்ளிக்கிட்டு போறதையும் இங்க டாக்டர்ஸ்ல இருந்து சேது மோகனான்னு எல்லாருமே பார்க்க, அங்க இருந்த சேதுவோ இங்க ஈஸ்வரி கிட்ட, சித்தி என்ன நடக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எல்லாரும் ராஜாங்க அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா எங்க கூடவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ஆமா நீங்களும் அந்த நர்ஸும் என் அப்பாவை எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க, ஏன் அந்த போஸ் வர சொன்னானா, என்ன சொல்லுங்க, இல்லைனா இப்பவே நான் போலீஸை வச்சு கேட்பேன் அப்படின்னு அங்க இருந்த சேதுவோ ரொம்ப கோபத்தோட கேட்க, இல்லை இல்லை அது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருமா சிசிடிவி கேமரால நீ தான் தள்ளிக்கிட்டு போற, எங்களுக்கு என்ன கண்ணா கெட்டு போயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ லேடி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே சொல்ல, இங்க பயத்தோட ஈஸ்வரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் கூட வந்த நர்ஸ் வேற யாரும் இல்லை சேது, தமிழ்ச்செல்வி தான், ஆமா தமிழ்ச்செல்வியும் நானும் தான் மாமாவை உசுரோட காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம், அங்கதான் தமிழ்ச்செல்வியும் இருக்கா அப்படின்னு சொல்ல, அங்க சேதுவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன சித்தி சொல்றீங்க, தமிழ்ச்செல்வி எதுக்காக இங்க வந்தா, அது எனக்கு தெரியாது, ஆனா அவளோட உதவியோட தான் ராஜாங்க மாமாவை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு போய் வச்சிருக்கோம், ஏன் யார் என்ன பண்ணுவான்னு நீங்க என் அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அது மாமாவை யாரோ கொலை பண்ண போறதா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதனால தான் நானும் தமிழ்ச்செல்வியும் ராஜாங்க மாமாவை மறைச்சு வச்சிருக்கோம். இதை கேட்டதும் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் இங்க போஸுமே தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தை கூட்டிட்டு போற வச்சிருக்க ரூமையும் பாத்துடுறாரு. பார்த்துட்டு அங்க ரூமுக்குள்ள கத்தியோட போஸுமே உள்ள போக, ஏ தமிழ் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு, இல்லனா இந்த ஆளோட சேர்த்து உன்னையும் கொலை பண்ணி குத்தி போட்டு போயிட்டே இருந்துருவேன் இன்னும் போஸ் மிரட்ட. இங்க தமிழ்ச்செல்வியோ, முடியாதுடா முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போடா, என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, என்னோட மாமாவுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன்டா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ இங்க போஸை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சேது இருந்துகிட்டு, சித்தி அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, போலீஸ்லாம் இருக்காங்க, சீக்கிரமா சொல்லுங்க தமிழ்ச்செல்வி அப்பாவை எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கா, நீங்களும் தானே போனீங்க அப்படின்னு சேது கேட்க, வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே இங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் அங்க ராஜாங்க இருக்க ரூமையும் திறக்கிறாங்க. திறந்த இன்னொரு பக்கம் இங்க போஸோ கத்தியோட தமிழ்ச்செல்விய குத்துறதுக்காக நின்னுக்கிட்டு இருக்க, அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ சேதுவோட கைப்பிடியிலையும் மாட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதை பார்த்ததும் அங்க இருந்த மோகனா அப்பத்தானு எல்லாருமே கத்த ஆரம்பிக்க, சேதுவோ ஒரு வழியா தமிழ்ச்செல்விய போஸை அடிச்சு போட்டு காப்பாத்திடுறாரு. அங்க வந்த மோகனாவோ இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் என்ன தமிழ் நடந்தது, நீ எப்படி இங்க, அதுவும் இவரை கூட்டிட்டு வந்திருக்க, நீ அங்கதானே இருந்த, அது அத்தை எனக்கு வீட்லயே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன், கடைசியில பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, போஸ் ஈஸ்வரி அத்தை கிட்ட ராஜாங்க மாமாவை நான் கொலை பண்ண போறதா அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை நான் கேட்டுட்டேன், அப்போதான் நான் நர்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ராஜாங்க மாமாவோட அறைக்கு நான் போனேன், அங்க ஈஸ்வரி அத்தை ராஜாங்க மாமாவை காப்பாத்தலான்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நானும் சேர்ந்து ராஜாங்க மாமாவை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அங்க இருந்து மோகனாவுமே, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், அப்போ உன் புள்ள போஸ் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு பண்ணானா, அப்போ இது உனக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் எங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தா அவங்க காப்பாத்திருப்பாங்களே அப்படின்னு மோகனா கேட்க, அது முன்னாடியே நான் சொல்லியிருந்தா போஸை கண்டிப்பா ஜெயில பிடிச்சி போட்டிருப்பாங்க, அவனையும் காப்பாற்றணும் ராஜாங்க மாமாவையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி பண்ணோம், எங்களை மன்னிச்சிடுங்க. போஸ் மாட்டிக்கினதை நினச்சி இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோ ரொம்பவுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அட பாவி, உன்னை நான் எத்தனை தடவை சொன்னேன்டா இந்த மாதிரி இவரை கொலை பண்ண வராதுன்னு, இப்படி வந்துட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டியே, சேது அவனை விட்டுடு சேது, அவனை மன்னிச்சிரு, ஏதோ அவன் கோவத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டான், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது எப்படி சித்தி,
இவ்வளோ பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ண பார்த்துருக்கான். விட்டு இருந்தா தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணி போட்டிருப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இன்ஸ்பெக்டர், இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இருந்த அப்பத்தாவோ, அட பாவி, ஏண்டா இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் புள்ள ராஜாங்கத்தை கொலை பண்ண பார்த்திருப்ப. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஈஸ்வரி என்னதான் வீட்டுல பிரச்சனையை கலப்பினாலும் அவ பாரு, ராஜாங்க மேல பாசம் இருந்ததுனால அவனோட உசுரை அவ காப்பாத்திருக்கா. அவ வயித்துல பிறந்த நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி என் புள்ளைய கொலை பண்ண பார்த்திருப்பியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு அப்பத்தாவ சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சேதுமே, டே போஸு, நீ நல்லவன் சொல்லிட்டு தானடா மாறிட்ட, திருந்திட்டேன்னு நான் என் அப்பா கிட்ட பேசி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். நீ பண்ண தப்புனால தானடா, நீ தப்பு பண்ணதுனால தாண்டா என் அப்பா உன்னை எதுவுமே சொல்லாம உன் அப்பா கிட்ட உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோன்னு சொல்லி சொன்னாரு. அதனால தானடா சித்தப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. அந்த கோவத்தை எல்லாத்தையும் ஏன் அப்பா மேல எப்படிடா நீ காட்டுவ? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. இப்பவே நீங்க இவனை கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க. காலம் ஃபுல்லா உள்ள இருந்து களி தின்னட்டும் அப்படின்னு சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ஈஸ்வரியோ சேதுவோட காலில் விழுந்து கத்தி கதறி அழுது போஸையும் விட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த மோகனாவோ, தமிழ், நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு இவர் உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. எங்க வீட்டு குலதெய்வம் மாதிரி எப்படியோ அந்த கடவுள் உருவத்துல வந்து என் புருஷனை நீ காப்பாத்திட்ட. என்னோட தாலியே எனக்கு மடிப்பிச்சையா போட்டுட்ட. உனக்கு ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு மோகனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.